முக்கிய செய்தி. சென்னை ஈசிஆரில் உள்ள பாலவாக்கத்தில் இரவு முழுவதும் மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் ஜெயஸ்ரீ. சென்னை ஈசிஆரில் உள்ள பாலவாக்கம் பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் முதலமைச்சர் வீடு செல்லும் சாலையில் பொதுமக்கள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. கடந்த சில நாட்களாக தமிழகம் முழுவதும் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் மின் தடை ஏற்பட்டு ஆங்காங்கே பொதுமக்கள் மின் வாரியத்தை கட்டித்து முற்றுகை மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நேற்று நள்ளிரவு முதல் ஈசிஆர் சாலையில் உள்ள பாலவாக்கம் பகுதியில் இரவு 9:30 மணி அளவில் முதல் நள்ளிரவு 2 மணி வரை மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் இரவு முழுவதும் தூங்காமல் இருந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அங்கு ஈசிஆர் சாலையில் மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக தகவல் அறிந்து மின்சார வாரிய அதிகாரிகள் அந்த சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர். ஆனாலும் அந்த மின்தடைக்கான காரணம் முழுமையாக பொதுமக்களிடம் தெரிவிக்காததால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த முற்றுகை சாலை மறியல் போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. மேலும் அந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளும் இருப்பதின் காரணமாக மின்சாரம் வழங்கவில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக அந்த பாலவாக்கம் பகுதியில் முதலமைச்சரின் வீடு உள்ளதால் இந்த போராட்டத்தால் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. ஈசிஆர் சாலை மறியலின் போராட்டத்தின் காரணமாக சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. இதனால் வாகன ஓட்டிகளும் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தையும் நடத்தினர். உடனடியாக மின்சாரம் தடையின்றி வழங்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இருந்தாலும் அந்த பகுதியில் இந்த சாலை மறியல் போராட்டம், அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் வீடு பகுதியில் உள்ள இந்த போராட்டத்தால் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.